ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இரவு சாப்பாட்டுக்கு அவிச்ச கோதுமை மாவில் புட்டு செய்ய போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நைட்டுக்கு சாப்பிட்றதால நெஞ்செரிவு ஏற்படாது. சில பேர் கொதிக்கிற தண்ணி ஊற்றி புட்டு செய்வாங்க. அப்படி செய்கிற நேரம் மாவு அப்படி கட்டி மாதிரி ஆகிரும். அது பிறகு கொத்தி செய்கிறதுக்கு சரியான நேட்டாகவும் செய்கிறதும் கடினமாக இருக்கும். புட்டு ஒழுங்காக வராது. ஆனால் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளாக அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும். 2 நிமிஷத்தில் புட்டு வெந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இதோட சாப்பிட்றதுக்கு செமன் கறியும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சுருக்கேன். புட்டு தள்ளுறதுக்கு ஒரு சின்ன கம்பி தான் கொடுத்துருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும் புட்டு தள்ளுறதுக்கு. இது மாதிரி அவனில் இந்த க்ரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்பி ஒன்று இருக்கும். அது மாதிரி ஒரு கொஞ்சம் கடினமான கம்பி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா புட்டு தள்ள ஈஸியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே அவிச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கேன். முதல்ல நான் 2 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி தான் புட்டு மாவு எடுத்துக்கிறேன். இந்த பெரிய ஒரு ஸ்பூனில் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவு 2.5 புட்டு செய்யலாம். 2 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் 2 பொடி தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ நான் 2 பொடி தேங்காய், திருவுன தேங்காய் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. இந்த மெத்தடில் செய்கிற நேரம் சாப்பிட்ட பிறகு நெஞ்செரிவும் வராது. இப்போ இது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதித்த தண்ணியை டிரெக்டாக இதுக்கு ஊற்றக்கூடாது. கொதித்த தண்ணியை இந்த மாதிரி ஆற்றிக்கொள்ளணும். ஒரு 5 முறை மேலேயும் கீழேயும் 2 பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்கும், ஆனால் கொதிக்காது. இப்போ சூடாக உள்ள தண்ணியை இந்த கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்படி செய்கிறனால மாவு கட்டி ஆகாது. அதே நேரம் மாவும் பெரிய பெரிய துண்டுகளை இப்படி கட்டி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் மாவு கட்டி ஆகாது. நல்லா பூ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இலகுவாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். பிகினர்ஸும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிறலாம். டைம் இல்லாமல் இந்த புட்டு செஞ்சுக்கிறலாம். மாவு வீணாகாமல் நீட்டாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மாவு இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கையாலே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுற நேரம் மாவு அதிகமாகவே கட்டி ஆகாது. இப்போ 2 கையால் இதில் அடுத்த டெக்னிக் என்னென்னா 2 கையாலையும் இந்த மாதிரி மேலே தூக்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். பார்த்திங்களா எவ்வளோ சின்ன சின்ன துண்டாக விழுவுது. உங்களுக்கு கொத்துறதுக்கெல்லாம் தேவைப்படாது. கையாலே அழகாக இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். மாவு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு புட்டு போட்டு எடுத்துடலாம். நான் மகனை டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரையும் கூட்டிகிட்டு அதுக்கு பிறகு அந்த மாவை மிக்ஸ் பண்ணி டக்குன்னு செய்கிறேன். 8 மணிக்கெலாம் நாங்கள் புட்டு சாப்பிட்டுட்டோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி செய்யும்போது அப்படி ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் கையால் இப்படி செய்யக்கூட எல்லாம் சின்ன சின்னதாக கொட்டும். அந்த பாருங்கள் இப்படி ஒடிஞ்சு கீழே கொட்டும். அதுதான் சரியான பதம். இங்கே பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனா இந்த மாதிரி தான் மாவு கட்டியாகும். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் செஞ்சு காட்டுறேன். பார்த்திங்களா இப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் செய்யவே கொத்தி செய்யக்கூட வெறுத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடுக்கு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ புட்டு பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ புட்டுக்குள்ளேயும் சில்லை போட்டு இதை சும்மா எம்டியாக வச்சுருக்கிறேன் ஆவி வாரத்துக்கு. இப்படி செய்கிறதுனால புட்டு வந்து குயிக்காக வெந்துடும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் தேங்காய் போடுறேன். ஸ்டார்டிங்கில் தேங்காய் போட்டால் புட்டு இன்னும் நல்லா குயிக்காக ஆவி வெந்துடும். அதனால தான் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணி புட்டு மாவை ஃபில் பண்ணியாச்சு. போட்டு அமுக்காமல் சும்மா அப்படியே விடணும். அதில் கொஞ்சம் இடைவெளி வைப்போம். அதுக்கு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கிறணும். திருவின தேங்காய். ஆவி வரும் வரை வெயிட் பண்ணுவோம். உடனே வந்துடும் பாருங்கள். தான் வந்துருச்சு. உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் போல் அப்படி வச்சுருவோம். இப்போ அங்கே பிளேட்டை புட்டு தள்ளுறதுக்கு பிளேட்டை வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குழலை இறக்குவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு அடுத்த புட்டுக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் புட்டு வெளியே வந்துருச்சு. பாப்பா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த பாருங்கள். சீலை நான் கழட்டி எடுக்கிறேன். 2 பக்கம் போட்டு தேங்காய் நடுவில் உங்களுக்கு பிரித்து எடுக்கிறேன்னா நடுவில் கொஞ்சம் தேங்காய் போட்டால் 2 புட்டு வரும். பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சரியான சூடாக இருக்குது. கீழே விழுந்துருச்சு. இந்த மெத்தடில் ஈஸியாக செய்யுங்க. புதுசாக புட்டு செய்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதோடு இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.